இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல ஃபாலோ பண்ணாதடான்னு சில விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுல சொன்னாரு, தயவு செய்து அவனுடைய ஜெப மாதிரி நீ ஃபாலோ பண்ணிடாதன்னாரு. அவனை மாதிரி ஜெபிக்காதன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏங்க நம்மலாம் ஒருத்தரை பார்த்தா அவரை மாதிரி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா இயேசு போல்டா சொல்றாரு, அவனை மாதிரி ஜெபிக்காத. ஏன்னா அவன் ராங் ரோல் மாடலா இருக்கிறான். உனக்கு நீ எல்லாம் அவனை ஸ்பிரிச்சுவல்னு நினைச்சு தூக்கி கொண்டாடி இருக்கிற, கிடையாதுடா, அது ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாதுன்றாரு. தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னைக்கு ஜீசஸ் வந்தா யார் யாரை தாக்குவாருன்னு தெரியாது. அன்னைக்கு இருந்தவர்கள் அப்ரிஷியேட் பண்ண பல பேரை ஜீசஸ் சொல்லிட்டார், நோ, தட் இஸ் நாட் தி மாடல். தேவனோடு இருக்கிற உறவை ரொம்ப கடினமாக்கிட்டாங்க, வெளியே காமிச்சிட்டாங்க, இதுதான். இல்ல, ஃப்ரம் தி பிகினிங் இன்னைக்கு சில விஷயத்தை காட்டுறேன். தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு ஆரம்பத்திலிருந்து எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது தெரியலனா நம்ம பாதியில பார்த்துட்டு சிலரை பார்த்து அட்மையர் ஆகி அவங்கள மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு பல நேரங்கள்ல தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு சில தேவ மனிதர்களை பார்த்து தான் தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அது அவர்களுடைய அனுபவம். அதை நான் தவறே சொல்லவில்லை. நீங்கள் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனா இப்படி ஜெபிச்சாதான் கர்த்தர் பேசுவார்னு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் அதை பாரம்பரியமாக்குகிறீர்கள். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் நமக்கு சரியாகணும். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை தலைகீழ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பைபிள்ல இருக்கிற வசனத்தை கூட நிறைய நம்ம தலைகீழ தான் சொல்லி கொடுத்துறோம். அது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேவனோடு இருக்கிற உறவை ரொம்ப கடினமாக்கி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடை, நடை, பாவனை, பேச்சு, ஜபம்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா கடுமையாக காமிச்சிட்டாங்க. ஆண்டவரோடு இருக்கிற உறவை ரொம்ப கடுமையாக காமிச்சிட்டாங்க. இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல ஃபாலோ பண்ணாதடான்னு சில விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுல சொன்னாரு, தயவு செய்து அவனுடைய ஜெப மாதிரி நீ ஃபாலோ பண்ணிடாதன்னாரு. அவனை மாதிரி ஜெபிக்காதன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏங்க நம்மலாம் ஒருத்தரை பார்த்தா அவரை மாதிரி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா இயேசு போல்டா சொல்றாரு, அவனை மாதிரி ஜெபிக்காத. ஏன்னா அவன் ராங் ரோல் மாடலா இருக்கிறான். உனக்கு நீ எல்லாம் அவனை ஸ்பிரிச்சுவல்னு நினைச்சு தூக்கி கொண்டாடி இருக்கிற, கிடையாதுடா, அது ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாதுன்றாரு. தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னைக்கு ஜீசஸ் வந்தா யார் யாரை தாக்குவாருன்னு தெரியாது. அன்னைக்கு இருந்தவர்கள் அப்ரிஷியேட் பண்ண பல பேரை ஜீசஸ் சொல்லிட்டார், நோ, தட் இஸ் நாட் தி மாடல். தேவனோடு இருக்கிற உறவை ரொம்ப கடினமாக்கிட்டாங்க, வெளியே காமிச்சிட்டாங்க, இதுதான். இல்ல, ஃப்ரம் தி பிகினிங் இன்னைக்கு சில விஷயத்தை காட்டுறேன். தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு ஆரம்பத்திலிருந்து எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது தெரியலனா நம்ம பாதியில பார்த்துட்டு சிலரை பார்த்து அட்மையர் ஆகி அவங்கள மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு பல நேரங்கள்ல தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு சில தேவ மனிதர்களை பார்த்து தான் தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அது அவர்களுடைய அனுபவம். அதை நான் தவறே சொல்லவில்லை. நீங்கள் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனா இப்படி ஜெபிச்சாதான் கர்த்தர் பேசுவார்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் அதை பாரம்பரியமாக்குகிறீர்கள். எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன், கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கன்ட்டாங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே கையை ரொம்ப நேரம் உயர்த்த முடியலையா, கை வலிக்குதுன்றதுக்காக கையை கயிறு போட்டு கட்டி ஜெபம் பண்ணவங்களெல்லாம் பார்த்திருக்கேன் நான். ஏன்னா கையை தூக்கிட்டே இருந்தா வலிக்குது, கீழே இறங்குதுன்னு சொல்லி கை கீழே இறங்கிடக்கூடாது, 1 மணி நேரம் ஜெபம் பண்ற வரைக்கும் கயிறு போட்டு கட்டி ஜெபம் பண்ணவங்கள பார்த்திருக்கேன் நான். நீங்க பார்த்திருக்கீங்களா? டிசைனா இருப்பாங்க நம்ம ஆட்கள். இப்போ இதுலலாம் எதை காமிக்கிறோம்னா, கையை தூக்கி ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கேட்பாருன்னு நினைச்சுக்கிறோம். உங்களுடைய தவறான மனநிலை உங்கள் வாழ்க்கையவே கடினமாக்கி விடும். எத்தனை பேருக்கு பிரேயர் டைம் ஸ்வீட்டா இருக்கு? எத்தனை பேருக்கு ஜெப நேரம், தேவனோடு இணைந்திருக்கிற நேரம் இன்பமா இருக்குது? சில உறவுகளை பாருங்க, நம்ம என்ஜாய் பண்றோம். சில உறவுகளை பார்க்கணும்னாலே நமக்கு பயமா இருக்குது. சில உறவுகளோட நேரம் செலவிடுவது நமக்கு இன்பமா இருக்குது, விரும்புறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்காதான்னு நினைக்கிறோம். சில உறவுகளை எப்படா கிளம்புவோம்னு நினைக்கிறோம். அது சின்னதுல இருந்தே தொடங்குது. ஏன் ஸ்கூலுக்கு போறப்ப பிள்ளைங்க அழுகுது, கடைசி பீரியட் பெல் அடிக்கும் போது சந்தோஷமா இருக்குது? ஏன் அங்க பாக்குறவங்களோட வீட்டுல பாக்குறவங்கள சந்தோஷமா இருக்குது? இட் இஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு பல பேருக்கு கிறிஸ்தவம், ஜெபம், உறவு, ஆராதனை, வேதம், கர்த்தருடைய வார்த்தை கடினமாக்கிட்டோம், ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டோம். இட் இஸ் நாட் என்ஜாயபிள். அந்த உறவு இன்பமா இல்ல. நான் சொல்றேன், தேவனோடு இருக்கிற உறவை அப்படியே கலிகூர்ந்து அனுபவிப்பீங்க நீங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் குள்ள தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரே ஒழிய, God is not demanding. ஆண்டவர் உண்டு இதை பண்ணுவியா அதை பண்ணியான்னு கேட்கறதே கிடையாது.
இன்னைக்கு சில வசனங்கள் உங்களுக்கு காட்டுவேன், ஷாக் ஆயிருவீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் நினைக்கிறது இல்ல, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்கறதில்ல. அதையெல்லாம் கடந்து அவர் உங்களை நேசிக்கிறார். The love relationship goes beyond your creation. ஆமென்.